சென்னை திருவல்லிக்கேணி ஐஸ் ஹவுஸ் பகுதியில் கடந்த 24 மணி நேரத்தில் 23 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. எனினும் தற்போது அப்பகுதியில் மழைநீர் தேங்காமல் போக்குவரத்து சீராக காணப்படுகிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் பிரபாகர். கடந்த 24 மணி நேரத்தில் 23 சென்டிமீட்டர் மழை திருவல்லிக்கேணி ஐஸ் ஹவுஸ் பகுதியில் பெய்ஞ்சிருக்கு. இது மட்டுமில்லாமல் தற்பொழுது அந்த பகுதியில் ஒரு சொட்டு மழை நீர் கூட இல்லை. அந்த பகுதி வாசிகள் என்ன சொல்றாங்க இதற்கு? டிட்வா புயல் மற்றும் அதனைத் தொடர்ந்த நேற்று காலையிலிருந்து இன்று அதிகாலை வரை சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை என்பது கொட்டி தீர்த்திருக்கின்றது. நாம் இருக்கக்கூடிய சென்னை திருவல்லிக்கேணி ஐஸ் ஹவுஸ் பகுதியில் கூட கடந்த 24 மணி நேரத்தில் 23.13 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கின்றது. இது சென்னையில் பதிவாகியிருக்கக்கூடிய அதீத கனமழை பதிவாகியிருக்கக்கூடிய மொத்தம் 6 பகுதிகளில் ஒன்று பகுதியாக இருக்கின்றது. சென்னையில் எண்ணூர், அதே போல நியூ மணலி டவுன், அதே போல பேசின் பிரிட்ஜ், பாரிஸ், அதே போல ஐஸ் ஹவுஸ் என்ற இந்த பகுதியில் மட்டுமே அதீத கனமழை என்பது பதிவாகியிருக்கின்றது. சுமார் 20 சென்டிமீட்டருக்கு மேல் பதிவாகியிருக்கின்றது. இந்த பகுதியில் எப்பொழுதுமே ஒரு 5 சென்டிமீட்டருக்கு மேல் தண்ணீர் தேங்கி நிற்கும். இங்கு வாகனங்கள் முற்றிலும் செல்ல முடியாதபடி ஒரு நிலை என்பது இந்த இடங்களில் மிக முக்கியமாக ஐஸ் ஹவுஸ், பெசன்ட் சாலை, திருவல்லிக்கேணி ஹைரோடு, இந்த 2 சாலைகள் சந்திப்பு என்பது முக்கியமான பகுதியாக இருக்கின்றது. அதில் இருக்கக்கூடிய மார்க்கெட் பகுதி, சந்தை பகுதி, அதே போல பேருந்துகள், பேருந்து நிறுத்தம், காவல் நிலையம் உள்ளிட்ட முக்கியமான ஒரு போக்குவரத்து பகுதியாக இருக்கின்றது. இந்த சாலையில் முற்றிலுமாக தண்ணீர் தேங்காமல் அப்புறப்படுத்த நடவடிக்கை முழுமையாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பணி முற்றிலுமாக அரசுக்கு கை கொடுத்திருக்கின்றது. இந்த பகுதியில் பெய்திருக்கக்கூடிய மழை முற்றிலுமாக வடிந்து மழைநீர் கால்வாய்கள் கலந்து கிழக்கு பகுதியாக சென்றிருக்கின்றது. அங்கிருந்தும் தண்ணீரை உடனடியாக அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருகின்றது. இந்த சாலை மட்டுமல்லாது இந்த வெசன் சாலை மற்றும் இந்த வெசன் சாலை ஒட்டி இருக்கக்கூடிய சிறிய தெருக்கள் மற்றும் ஆகிய பகுதிகளில் கூட மழைநீர் எங்கு தேங்கும் என்று கணிக்கக்கூடிய பகுதிகளில் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வாகனங்கள், அதாவது இந்த ராட்சத மோட்டார் பம்புகள், இந்த 100 HP மோட்டார் ஆகியவை நிறுத்தப்பட்டு மழைநீர் முற்றிலுமாக அப்புறப்படுத்தப்பட்டிருப்பதால் இந்த ஐஸ் ஹவுஸ் பகுதியில் எந்த இடத்திலும் தண்ணீர் தேங்கவில்லை, முற்றிலுமாக காலியாக இருக்கின்றது. போக்குவரத்து சீராகவே இருக்கின்றது. கடற்கரை சாலையை ஒப்பிடும் பொழுது அதை விட கூடுதலாகவே இந்த பகுதியில் மழைநீர் முற்றிலுமாக இல்லாமல் போக்குவரத்து என்பது சீராக இருக்கின்றது. கடந்த மழைக்காலங்களை ஒப்பிடுகிறது முற்றிலுமாக நிலை என்பது மாறி இருக்கின்றது. இதே போல இந்த பகுதியை ஒட்டிருக்கக்கூடிய சிறிய தெருக்களில் கூட தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளில் இங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவரிடம் கேட்கும் பொழுது கடந்த மழைக்காலங்களை ஒப்பிடும் பொழுது முற்றிலுமாக மழைநீர் வழிந்திருப்பதாகவும் தற்பொழுது இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டிருப்பதால் தற்பொழுது மழைநீர் இந்த ஐஸ் ஹவுஸ் பகுதியில் எந்த இடத்திலும் தேங்கவில்லை என்ற ஒரு தகவலை தெரிவிக்கின்றனர். பிரபாகர், உங்களுடைய கள நிலவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.